ஜோடி எவ்வளோ? 100. 100 ரூபாவா? ஏதோ விலை குறையாதா? நல்லா இருக்கும் அந்த பேட். சூப்பராக இருக்கும். சரி, அது 2 கொடுத்துருங்கக்கா. அது 2 போதும்க்கா. கூகுள் பே பண்ணலாமாக்கா? போனி பண்ணுமா? சரி, ஓகே. என்னக்கா? அப்படியா? சரி சரி, வருவேன் நான் அடுத்த வாரமோ. திருப்பி வந்தேன்னா வரேன். தேங்க்ஸ்க்கா. ஓகேக்கா. ஓ மை காட், சரியான டிராஃபிக்காக இருக்கீங்க. ஆனால் இந்த ஐட்டம் எங்கே கிடைக்கும் தெரியுமாண்ணா? என்ன இது? தேங்காய் எண்ணெய் இருந்தாருண்ணா. அதுண்ணா ஃபஸ்ட்டு லெஃப்டாண்ணா. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. நம்ம கேட்ட ஐட்டத்துக்கும் இந்த ரோட்டில் இருக்க பொருளுங்களுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. ஒருத்தர் ஒரு ரூட்டை சொல்கிறாங்க. டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது இந்த ஏரியாவில். இந்த ஐட்டம் எங்கே கிடைக்கும் தெரியுமாண்ணா? இந்த லைனில் இருக்குங்களா? தேங்க்ஸ். நான் எதையோ கேட்குறேன், அவர் எதையோ சொல்கிறாரு. ஐயோ கடவுளே. ஆஹா, ஏதோ ஒரு கோவில் சொன்னார். கோவில் பேரை மறந்துட்டேன். அண்ணா, இந்த ரோடு ஓரத்தில் ஒரு கோவில் ஒன்று வருமாண்ணா? ரைட்டில் போவோம். அது கோவில் பேருண்ணா? அதே தாண்ணா. இந்த லாஸ்ட்டாண்ணா. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. கடை திறப்பு விழாவா? பொருள். ஓ, இந்த கோவிலில் இருக்க கூட்டத்துக்காக தான் இங்கே பேரிகேட் போட்டு வச்சுருக்காங்க. கந்தசாமி கோவில். ஓ அக்கா, இல்லைக்கா, வேணாக்கா, வேறு பொருள் வாங்கினேக்கா. அக்கா, இந்த இது எங்கேக்கா கிடைக்கும்? இந்த சைடு எங்கே இருக்குக்கா? ஆமாக்கா, அதனால் ஓகே, தேங்க்ஸ்க்கா. இந்த ரோட்டில் நம்ம தேடி வந்த பொருள் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஒரு வாங்க வேண்டிய ஐட்டம் இங்கே வாங்கியாச்சு. ஒரு பாருங்கள், மூட்டை. இப்போ திருப்பி நம்ம வாங்கி வச்ச பொருளை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் போனோம். அது எங்கே போகிறதுன்னு தெரியல. இந்த இடம் ராசப்பா செட்டி ஸ்ட்ரீட் ரோடு. ஸோ இங்கே வந்து நிறைய இந்த நாட்டு மருந்து கடைகள், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது. மோஸ்ட்டாக இங்கே நிறைய கடையில் வந்து ஆனால் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் வாங்க மாட்டுறாங்க, எல்லாம் கேஷ் கேட்குறாங்க. ஆஹா, கடந்த 1 மணி நேரமாக சுற்றுறேன், ஒரு கடையை கண்டுபிடிக்க முடியல என்னால். கையில் செம்ம வெயிட் இருக்குது. ஏதாவது ஆட்டோ கிடச்சா நல்லாயிருக்கும். எல்லா வண்டியும் இங்கே ஃபுல்லாக தான் இருக்குது. கேட்டு பார்க்கலாம். அது ஒரு ஆட்டோக்காரர் இருக்கார், கடைவாசலில் இருக்கார். என்ன நம்பர்? அண்ணா, வண்டி ஃப்ரீயாக வருமா? நம்மளுது இல்லையா? ஓகேண்ணா. வண்டியாக வருது இல்லையாப்பா? வண்டி ஃப்ரீயா? வண்டி அவர் வண்டியே இல்லையா? சும்மா உட்காந்துட்ருக்காரு போல. ஐயோ அண்ணா, வண்டி ஃப்ரீயாக இருக்காண்ணா? இங்கேருந்து ஒலிம்பிக்ண்ணா வராதா? ஓகேண்ணா. ஆட்டோண்ணா ஃப்ரீயா? ஓகேண்ணா. எந்த வண்டியுமே கிடைக்கல. ஐயோ அம்மா, எவ்வளோ பரபரப்பாக இருக்குடா இந்த ரோடுக்கு. அப்பா கைஸ், ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 3:10 ஆகிடுச்சு. நம்ம இங்கே ரீச் ஆனது 10:30க்கு ரீச் ஆனோம். டைம் போனதே தெரியல. பட் ஆனால் ஓவராலாக வந்த வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் பெண்டிங், அது எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு கடையில் இருக்க பொருளை வாங்கி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு மொத்தத்தையும் ஒரு கடையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம காருக்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் ஒரு சின்ன டாஸ்க்காக இருக்கும். அதுதான் இருக்கிறதே கஷ்டமான வேலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே எங்கேயுமே கார் பார்க்கிங் இல்லை, ஆட்டோவும் எங்கேயுமே நிறுத்த விட மாட்டுறாங்க. ஸோ அந்த பொருளை தூக்கிட்டே தான் சுற்றணும்னு நினைக்கிறேன். யாராவது பேரண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பொருள் வாங்க வந்தோன்னா கூட யாராவது ஒரு 2 பேரை கூட்டிகிட்டு வாங்க. ஒலிம்பிக்கில் ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து இதுண்ணா, அது என்னது, பக்கத்தில் ஒய்எம்சின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களாண்ணா? அதாங்க ஒய்எம்சி, அந்த பில்டிங் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த இடம் போடணும். ஆமாண்ணா. சரி, 150 ரூபா கொடுத்துரு. சரிண்ணா. எனக்கு 10மான்னு தெரில. என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குது? ஓகே, உட்காரவாண்ணா? ஓகேண்ணா. எந்த தாங்க்கா பாட்டில்? பரவாயில்லக்கா, வேணாங்க்கா. என்னக்கா? காலி தாங்க்கா. ஹாரன்லாம் இருக்குது வண்டிக்கு. இட்ஸ் வீடு எங்கே தான்? இங்கே தானா?
சைதாப்பேட்லையா? அங்கேருந்து வண்டி இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா டெய்லி? இல்லை வண்டி இங்கே விட்டு போயிடுவீங்களா? ஓ சரி சரி. ஆ ஆமாம். ஓ சரி சரி. வண்டி ஆனால் இங்கே சேஃப்டியாக இருக்குமா? ஆ ஓ சரி சரி. 55. ஃபேமிலி இல்லையா? இறந்துட்டாங்களா? எப்படி? ஆ ஆ நன்றி. ஒரே நிமிஷம் ஒரு உருவிடுச்சு, பார்சலுக்கு சேர்த்துக்கிறேன். என்னண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. டு அவர் வெஹிக்கிள். ஐயோ அனல் வீசுது. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் இன்றைக்கி வந்தது எனக்கு. இன்றைக்கி ஃபுல் டே வெளியிலேயே இருந்தோம், வெளியே சுற்றணும், நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம ஊரில் என்ன இந்த கிளைமேட் தான் செம்ம கடுப்பாக இருக்குது. சரியான வெயில். ஆக்சுவலாக வெயில் மட்டும் இல்லைன்னா ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. பட் ஓவர் வெயிலாக இருந்ததால் செம்ம கடுப்பாயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. எண்ட் ஆஃப் த டே வேலை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது. ஆல் குட். ஸோ அவ்வளோதான் கைஸ்.